சென்னை பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சென்னையில் துணிகரம், பெண்ணிடம் செல்போன் பறித்த காதல் ஜோடி கைது. லக்னோ, வரதட்சணைக்காக மனைவியை கொன்று நாடகமாடியவர் 5 வயது மகள் வரைந்த ஓவியத்தால் சிக்கினார். சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். சென்னை மத்திய அரசின் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி. மனைவியுடன் தலைமறைவான ஜனதா பிரமுகருக்கு வலைவீச்சு. ஜெயராம் மற்றும் அவரது மனைவி அஸ்வினி. மத்திய அரசின் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி. மனைவியுடன் தலைமறைவான ஜனதா பிரமுகருக்கு வலைவீச்சு. ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஜாமீன் மறுப்பு. சென்னை கோர்ட் உத்தரவு. ஜெய்ப்பூர் அரசு பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 மாணவிகள் சாவு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 55 கோடி பேர் புனித நீராடல். உத்தரப்பிரதேச அரசு தகவல். ஜெய்ப்பூர் லாரி மீது கார் மோதி ஒரே குடும்பத்தில் 5 பக்தர்கள் சாவு. கும்பமேளாவுக்கு சென்று விட்டு திரும்பிய போது சோகம். சென்னை நடிகர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஜனதா கையெழுத்து இயக்கம். அண்ணாமலை பேட்டி. சென்னை இலக்கியங்களுக்கு எந்த பெருமையையும் சேர்க்காமல் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? கவர்னர் ரவி கேள்வி. மறைமலை நகர் நிலப்பதிவேடுகள் டிஜிட்டல் முறையில் தயாரிக்க அளவீடு செய்யும் பணி. தொடக்க விழா நிகழ்ச்சியில் ட்ரோன் பறக்காததால் பரபரப்பு. கலெக்டர் சென்ற அரை மணி நேரத்தில் பறந்தது.